ஹாய், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பராக ஹெல்த்தியாக சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு டின்னர் ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். இது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், ஈஸியாகவும் செஞ்சு முடிச்சிடலாம். வாங்க ரெசிபி எப்படின்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு நமக்கு ஃபஸ்ட்டு கோதுமை மாவு தேவை. நான் 2 கப்பு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இந்த மாவை நல்லா நம்ம சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கணும். 2 கப் கோதுமை மாவு கூட நான் 1 ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். நீங்கள் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இது கூடவே கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய்க்கு பதில் நம்ம நெய் கூட சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் ஒரு தடவை நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம். எடுத்த உடனே நம்ம தண்ணி ஊற்றிட்டோம்னாக்கா அந்த உப்பு ஒரே இடமா தங்கிடும். அதனால் ஃபஸ்ட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். இப்போ இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்ல ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கணும். இந்த அளவுக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இதுக்கு மேலே நம்ம கொஞ்சமாக எண்ணெய் தடவி வச்சிடலாம். அப்போ தான் மாவு காயாமல் இருக்கும். இந்த மாதிரி எண்ணெய் தடவி வச்சுட்டு மூடி வச்சிடலாம். இப்போ இதுக்கு தேவையான ஸ்டஃபிங் நம்ம ரெடி பண்ணிடலாம். இப்போ ஒரு பேனில் எண்ணெய் சூடானதுக்கப்புறம் 1 ஸ்பூன் கடுகு சேர்த்து நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா 1 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்துருக்கேன். இது கூடவே 2 பெரிய வெங்காயம் நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வரணும். இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். 1 பச்சை மிளகாவையும் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். எல்லாத்தையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் ப்ரௌன் ஆகணுன்ற அவசியம் இல்லை. வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் இது கூட 1 ஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துருக்கேன். இது கூட 1 ஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. 1 கப் பன்னீரை நான் துருவி எடுத்திருக்கேன். பன்னீரையும் இதிலே சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பன்னீருக்கு பதில் நீங்கள் எக்கு கூட சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா கேரட், கேபேஜ், உங்களுக்கு விருப்பமான வெஜிடபிள்ஸை இது கூட சேர்த்து நம்ம ஸ்டஃப் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். கருகாமல் பார்த்துக்கோங்க. நம்மளோட ஸ்டஃபிங் ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம பிசைஞ்சு வச்ச மாவை எடுத்து சின்ன சின்ன உருண்டைங்களாக பிடிச்சிக்கலாம். உங்களுக்கு என்ன சைஸில் வேணுமோ அந்த சைஸில் பிடிச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம சப்பாத்தி மாவு திரட்டுற மாதிரி இதை திரட்டி எடுத்துக்கலாம். ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. மாவு இந்த அளவுக்கு உருட்டுனதுக்கப்புறம் நம்ம மசாலாவை இதில் ஸ்டஃப் பண்ணிக்கலாம். மசாலா ரொம்ப அதிகமாக வச்சிட்டோம்னா வெளியில் வந்துடும். அதனால் கொஞ்சமாக வச்சுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி நம்ம ஃப்ளீட்ஸ் மாதிரி ரெடி பண்ணிக்கணும். இதை இந்த மாதிரி ரெடி பண்ணிவிட்டு இதை லைட்டாக இப்படி சுருட்டி உள்ளே அப்படியே அமுத்தி விட்டுடலாம். இந்த அளவுக்கு நம்ம நல்லா ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் மறுபடியும் அதை செஞ்சு காமிக்கிறேன். மசாலாவை ஸ்டஃப் பண்ணிட்டு நம்ம சாரீ ஃப்ளீட்ஸ் வைக்கிறோம்ல அந்த மாதிரி லைட்டாக இந்த மாதிரி பண்ணி விட்டுடணும். நம்ம பெரிய உருண்டையாக எடுத்துட்டோம்னா மேலே ரொம்ப குண்டாயிடும். அப்போ வேகிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் மீடியம் சைஸை நம்ம திரட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி இதை லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. ரொம்ப அமுத்திட்டாக்கா உள்ளே இருக்க ஸ்டஃபிங் வெளில வந்துடும். அதனால் லைட்டாக ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ பேன் சூடானதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிறத எடுத்து இதில் ஒன்று ஒன்றா போட்டுடலாம். போட்டுட்டு இது மேலே கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். இதை நம்ம தவாவில் கூட போட்டு எடுக்கலாம். இப்போ இதை நல்லா திருப்பி திருப்பி காட்டணும். மேலே இருக்க மாவு நல்லா வேகணும். உள்ளே இருக்க ஸ்டஃபிங் வேகணுன்ற அவசியம் இல்லை. மேலே இருக்க மாவு மட்டும் நல்லா வெந்து இருக்கணும். இந்த மாதிரி எல்லாத்தையும் நல்லா சுற்றி சுற்றி காமிச்சு வேக வச்சுக்கலாம்.
நம்மளோட சூப்பரான டின்னர் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், சூப்பராக இருக்கும். நம்ம நார்மலாக சாப்பிட்ற இட்லி தோசைக்கு பதில் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோம்னா குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. நமக்கும் டிஃப்ரெண்ட்டாக செஞ்ச மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். இதை நம்ம டின்னருக்கும் எடுத்துக்கலாம், பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் எடுத்துக்கலாம். குழந்தைங்களோட லஞ்ச் பாக்ஸுக்கு கூட கொடுத்தோம்னா அவங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இதில் நம்ம பன்னீர் சேர்த்துருக்கிறதுனால ஹெல்த்தியாகவும் இருக்கும். பாருங்களேன், எவ்வளோ சூப்பராக இருக்குது. இதுக்கு சைட் டிஷ் எதுவும் தேவைப்படாது. இது அப்படியே நம்ம சாப்பிட்லாம். அப்படி சைட் டிஷ் தேவைன்னு நினச்சிங்கன்னா நம்ம கெச்சப் வச்சு கூட கொடுக்கலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.